நம்ம வாழ்க்கையில நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்போம். நிறைய எமோஷனல் ஸ்ட்ரகிள்ஸ் கோ த்ரூ பண்ணியிருப்போம். ஆனா இந்த மிஸ்டேக்ஸ் அண்ட் ஸ்ட்ரகிள்ஸை ஒரு யங்கர் ஜெனரேஷன் எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இப்போ நீங்க கேட்குற கேள்வி ஒரு சென்ஸ் ஆஃப் ப்ரொடெக்டிவ்னஸ் தான். எல்லா அப்பா அம்மாவும் சொல்றது தான், நான் பட்ட கஷ்டம் என் பசங்க படக்கூடாது அப்படிங்கிறது. இதுக்கு முதல் விஷயம், நீங்க பட்ட கஷ்டங்களை பாஸ் ஆன் பண்ணாம இருக்கிறது முதல் விஷயம். அதை எப்படி பாஸ் ஆன் பண்ணாம இருப்போம்? நாம அதுல இருந்து வெளியில வருது கம்ப்ளீட்டா. எந்நேரமும் நான் இந்த கஷ்டப்பட்டேன் அந்த கஷ்டப்பட்டேன்னு அதுக்குள்ளேயே நம்ம சுத்திட்டு இருக்காம அதுல இருந்து வெளியே வருது. அது எப்படி வெளியே வருவோம்? நம்ம செல்ஃப் ஒர்க் பண்ணணும், அதை ரிசால்வ் பண்ணணும். அதுல இருந்த எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ், லாஸ் இருக்கும், ஏதாவது இழந்திருப்போம். அது உங்களுடைய டைம், உங்களுடைய இன்னோசென்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம இழந்திருப்போம். அதாவது இழப்புன்றது மெட்டீரியலிஸ்டிக்கா இல்ல, காசால பணத்தால கண்ணுக்கு தெரிஞ்சது இல்லாம கண்ணுக்கு தெரியாத நம்ம மனசு சார்ந்த விஷயங்கள் நிறைய இழந்திருப்போம். அந்த இழப்புல இருந்து மீண்டு வருது, வெளியே வருது, ஸ்ட்ராங் ஆகுறது. ஸோ அந்த மாதிரி நாமளே மருந்து போட்டு அந்த கைண்ட்னஸோட நம்ம ஒரு செல்ஃப் லவோட நம்மளை க்ரோ பண்ணிக்கிட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமா நாமளே ஒரு பாசிட்டிவான ஒரு பர்சனா மாறுவோம். அதை பார்த்து நீங்க உங்க அப்பா அம்மாவை பார்த்து தானே வளர்ந்தீங்க, உங்களை பார்த்து தானே உங்க குழந்தைங்க, உங்களை சார்ந்து இருக்கிற அக்கா பசங்க, தம்பி பசங்க எல்லாரும் வளருவாங்க. அப்போ நம்மளை பார்த்து வளருவாங்க. நாம நல்லா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அந்த ரெசிலியன்ஸ், அந்த ஸ்ட்ரென்த் வரும்.